வணக்கம் சர்மிளா. அதாவது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு பிறகு பெருமளவு சமையல் எரிவாயு ஏற்றி வந்த கப்பல்கள் அந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றன. அதாவது ஈரான் கடல் எல்லை பகுதியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல்கள் தற்போது வர தொடங்கியுள்ளன. ஈரான் நாட்டிடம் பேசிய இந்த இந்திய சார்பில் பேசியதை தொடர்ந்து இந்த கப்பல்கள் 2 புறப்பட்டுள்ளன. அந்த 2 கப்பல்களும் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இன்றைய தினம் கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் கப்பல் துறைமுகத்திற்கு அந்த சிவாலிக் என்ற கப்பல் வந்துள்ளது. இந்த சரக்கு கப்பல் அதாவது கத்தார் நாட்டில் மார்ச் முதல் வாரத்தில் கிளம்பி அந்த போர் பதற்றத்தை தொடர்ந்து இந்த நீர்வீழ்ச்சி பகுதியில் அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிறுத்த வைக்கப்பட்டிருந்தது. பிறகு புறப்பட்டு நேற்றைய தினம் மும்பை வந்து மும்பைக்கு அங்கே உள்ள அடுத்துள்ள குஜராத் முந்த்ரா துறைமுகத்தில் சுமார் 20,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு இறக்கிவிட்டு மீதமுள்ள 26,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுடன் இன்றைய தினம் அதாவது சற்று முன்பு மங்களூர் கப்பல் துறைமுகத்தில் வந்தடைந்துள்ளது. இந்த 26,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு என்பது கர்நாடகம், கேரளம், ஆந்திரம், கர்நாடகா உள்ளிட்ட அந்த தென்னிந்தியாவின் 4-5 மாநிலங்களுக்கு இந்த சமையல் எரிவாயு சப்ளை ஆகும் வழக்கமாக ஆகி வரும். இது போன்ற இன்றைய தினம் அன்லோட் ஆகும் இந்த சமையல் எரிவாயும் இன்று இரவிலிருந்து அந்த வெளியூர்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அடுத்த சமையல் எரிவாயு கப்பல் எப்பொழுது வரும் என்பது குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. இருப்பினும் இந்த போர் சூழல் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அதாவது வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஆயிரக்கணக்கான உணவகங்கள் கர்நாடக மாநிலத்தில் மூடப்பட்டிருந்தன. அவைகளுக்கு நாளை முதல் விடுப்பு காலம் பிறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க சர்மிளா.